கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமை உண்டாகுவதாக. பச்சமலை நல்லமாத்தி சபையில் உள்ள சபையின் அங்கத்தினர்களுக்கும் மற்றும் உலகமெங்கும் இருக்கின்ற கிறிஸ்தவ விசுவாச சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கர்த்தருடைய இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இன்றைக்கு அருளப்படுகின்ற உபதேசிக்கப்படுகின்ற வார்த்தை வீடு என்ற வார்த்தை. கர்த்தர் தாமே அந்த வார்த்தையின் மறைபொருள்களை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆதிகாமத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் வீடு 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 என்று நிறைய ஜீவனுள்ள தேவனுடைய வசனம் நமக்கு அருளி கூறியிருக்கிறார்கள். வீடு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுவோம், குழந்தை பெற்றுக்குவோம், அடுத்து என்ன சொல்லுவோம்? வீடு கட்டணும் சொல்லுவோம் இல்லையா? சொல்லியிருக்கோமா இல்லைங்களா? வீடு கட்டணும்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையாம்மா? கட்டியிருக்காங்களா இல்லையா? உங்கள் கணவர் மரங்களாக இருக்கும்போது வீடு கட்டினீங்களா? அந்த வீடு நிரந்தரம் கிடையாது. நம்ம இங்கே இப்போ கட்டுறோம் பார்த்தீங்களா வீடு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அது அவங்க அம்மா அப்பா வீடு, நமக்கு ஒரு வீடு கட்டு, இடம் இருக்கு சொல்லுவோம் இல்லையா? அந்த வீடு அழியக்கூடியது. ஆனால் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். இப்போ கன்னி கர்ப்பம் தரிக்க முடியுமா? முடியவே முடியாது. கல்யாணம் பண்ணி வைக்கணும், கணவன் மனைவி இணைஞ்சாதான் குழந்தை உண்டாகும். ஆனால் கன்னிகை ஒருத்தி கர்ப்பம் தரிப்பாள் என்று முன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி. ஏன் சர்ச்சுக்கு வரோன்னு தெரிந்து விடணும். கிராமத்தில் இருக்கோம், நம்ம ஒன்றுமே தெரியாமல் போயிடக்கூடாது. நம்மளுடைய சபையிலிருந்து தான் மறுபடியும் விதை விதைக்கப்படுகிறது. இப்போ திருமணம் பண்ணி குழந்தைகளை பெற்று என்ன செஞ்சுருக்கோம்? நம்ம முடிவில் வருத்தத்தோடு தானே இருக்கோம். மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? கிடையாது. எல்லோருமே பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க? மன வருத்தத்தில் தான் இருப்பாங்க, மரணத்திற்கு நேராக தான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து அவர்களுக்குள் நாம் மரித்தோம் என்றால் நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அதாவது மறுமை பயனை நாம் கண்டிப்பாக அடைவோம். மறுமை பயன்கிறது நம்மளுடைய இந்த உலகம். இங்கே வீடுன்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த உலகத்தில் கட்டப்படுகின்ற எந்த பொருளாக இருந்தாலும் அக்னிக்கு நேராக, வேறெல்லாம் எங்கேயும் இல்லை, அக்னி வெளியில இருந்தெல்லாம் வராது. நம்மளுடைய எங்கே பாருங்க, தினம் பார்க்கணும். இப்போ காலையில் வெயில் அடிக்குது பார்த்தீங்களா? சூரியன், இந்த சூரியனுக்குள்ளாக செல்றதுக்காகத்தான் வைத்திருக்கிறார் பிதாவாகிய தேவனானவர். பரிசுத்த வேதாகமம் என்னாகமம் புஸ்தகம் எடுத்துக்கணும். என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா மோசே பிதாவாகிய தேவனானவர் இஸ்ரவேல் புத்திரர்களில் முதல்ல கானான், காம், சேம், யாப்பேத்தில் கானானியர் சேமின் சந்ததியில் விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமின் குடும்பத்தாரில் மோசேயின் மூலியமாக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். அவ்வாறு கொடுக்க அவர் தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அடிமையிலிருந்து நம்ம இஸ்ரவேல் புத்திரர்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது என்ன ஆகும்? 12ஆம் அதிகாரம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்ரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, என்னை கொண்டு பேசினேலையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்கள் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். சடுதிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன்
தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதட்சியமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மையை போன்று குஷ்டரோகி ஆனாள். ஆரோ மிரியாமை பார்த்து அவள் குஷ்டரோகியாயிருக்க கண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், துதிகன மகிமை உண்டாகுவதாக. ஆண்டவர் பிதாவாகிய தேவனானவர் இஸ்ரவேல் புத்திரர்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். அவ்வாறு வரும்பொழுது இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, எல்லா குடும்பங்கள்லையுமே அன்னைக்குமே நாத்தனார் பிரச்சனை இருந்திருக்கு, கொழுந்தனார் பிரச்சனை இருந்திருக்கு. ஆண்டவர் பிதாவாகிய தேவனானவர் கர்த்தர் உங்களோட மட்டும்தான் பேசினாரா, எங்ககிட்ட பேச மாட்டாரா என்று வாக்குவாதத்தில் பொறாமைப்பட்டு இருக்கிறார்கள். சொந்த சகோதரி சகோதரன் தான் மூத்த அண்ணன் மேல என்ன பண்ணியிருக்கான், பொறாமை பட்டிருக்கிறார்கள். அப்ப ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபப்பட்டாரு. மோசேங்கிற அந்த தீர்க்கதரிசியினுடைய தங்கை சகோதரிக்கு வெண்குஷ்டம் வந்துருச்சு. அப்பொழுது அவர் கூறுகிறார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என்ன சொல்றாரு பாருங்க, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இந்த இடத்துல வீடு என்று வருகின்ற அந்த சொல்லாட்சியின் அந்த வேத வசனத்தின் மறைபொருள் என்னன்னா, வீடு என்றால் இந்த இடத்துல கர்த்தருடைய சமூகம் என்று பொருள். கர்த்தருடைய சமூகம் என்று பொருள். தேவனுடைய சமூகத்தில் அவன் உண்மையுள்ளவனா இருக்கான் அப்படிங்கிறத பிதாவாகிய தேவனானவரே சொல்லியிருக்காரு. நாமெல்லாம் அவருக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்று கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொய் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அதனாலதான் சொன்னாங்க 10 கட்டளையில முதல் ஆரம்பமே பொய் சொல்லாத அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நாம இங்க சபைக்கு வர்றது உண்மையிலே வருத்தப்பட்டு தான் வந்திருக்கோம். எல்லாருமே வயசுல மூத்தவங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. எல்லா சபையிலுமே வருத்தப்பட்டு தான் நாம் வருகிறோம். நம்ம வர்றதுக்கு ஒரு பலன் இருக்க வேண்டும். அந்த பலன் என்ன? அடுத்தவங்க கேட்பாங்க, சும்மா போறீங்க சபைக்கு, அங்கே போய் உக்காந்துருக்கீங்க, ஏதோ பாட்டு பாடுறான், காணிக்க வாங்குறான், ஏதோ 2 பைபிளுங்கிறாங்க, நீங்கள் எதுக்கு போறீங்க கேட்பாங்க. உங்ககிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா? அவ்வாறு கேட்குறவங்கள்ட்ட சொல்லணும், நாங்கள் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து உண்டு பண்ணின உண்மையான மெய்யான ஒரே தேவன், அவரிடத்தில் அவரை வழிபட்டு மறுமை பயனை அடைய செல்கிறோம். மறுமை பயன்னா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்து இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் என்றால் அழிவில்லாத ஓர் வாழ்க்கை. இங்கே வீடு என்ற சொல்ல கர்த்தருடைய சமூகம் என்று பொருள்கோள் கொள்ள வேண்டும். இதே நீதிமொழிகள் எடுங்க. நீதிமொழிகள் 14வது அதிகாரம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம். அங்க பாத்தீங்கன்னா 1வது வசனம், புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். புத்தியுள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுகிறாள் என்றால் இந்த இடத்துல வீடு என்பது என்ன என்று கேட்டீர்கள் என்றால், நம்ம பிரயாசப்படுறோம் பார்த்தீங்களா வாழ்க்கையில, அவ்வாறு பிரயாசப்பட்டு செலவழிக்கின்ற, நம்முடைய ஆற்றலை கரைத்து பிரயாசப்படுகின்ற இந்த இடம், ஒரு பெண், ஒரு கணவன் மனைவி இருந்தால் மனைவியானவள் புத்தியோடு நடந்து, இங்கே என்ன பாருங்கம்மா, புத்தியோடு நடந்து, இப்போ நீங்களும் புத்தியோடு நடந்துட்டு இருக்கீங்க. இந்த ஊர்ல எத்தனை பேர் நடந்துகிட்டு இருக்கீங்கன்னு தெரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய நீங்க வந்தவருடைய பலன் உங்களுக்கு இல்லாம போகாது. வீட்டை கட்டுதல் அப்படின்னா இறைவனுடைய இல்லத்துக்கு, அதாவது பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திற்கு போவதற்காக தான் வந்திருக்கீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திற்கு செல்வதற்காக தான் வந்திருக்கீங்க. புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். நாம மரணம் அடைந்த பிறகு உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு.
நம்ம நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தே தீரணும். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணியே தீரணும். ஞானஸ்தானம் எடுக்கணும், அப்பரசமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே இதை பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தில் பாருங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 19ஆம் அதிகாரம் 14வது வசனம், வீடு மாசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் அருளும் ஈவு. வீடு மாசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். இந்த இடத்துல இந்த வீடு என்ற சொல்லாட்சி எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நம்ம சபையாருக்கு சொல்றேன், உலகத்துக்கும் இருக்கின்ற சபையார்களுக்கும் உபதேசம் பண்றோம். இந்த இடத்துல வீடு என்ற சொல் மொழி குடும்பத்தை குறிக்கும். நம்ம தமிழ் மொழி குடும்பத்துல செம்மொழி என்ற அந்தஸ்தை நாம் பெற்று இருக்கிறோம். ஏனென்றால் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா பாபேல்ல பாஷையை தாறுமாறாக்கி இருக்கிறார். ஆகையால அதை செம்மையாக்க பாடுபட்டார்களோ நம்ம முன்னோர்கள் நமக்கு சுதந்திரம் அடைவதற்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை பிதாவாகிய தேவனிடத்தில் கேட்டு எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். தயவு செஞ்சு களைப்பா இருக்கும். ஏன்னா இங்க கிராமத்துல கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க இங்க வந்திருக்கிறது வீணாக போகாது, சபைக்கு வந்திருக்கிறது வீணாகவே போகாது. நம்மளுடைய சபை உலகத்துக்கு இருக்குது எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு சபை. நீங்களாம் சபைக்கு தூணா இருக்கீங்க. ஒரு சின்ன வேலை செய்தாலும் சரி, இங்க வந்திருக்கீங்கல்ல, சின்ன வேலை செஞ்சாலும் சரி, சபையில உங்களுடைய உதவியை பங்களிப்பை செய்திருந்தீர்கள் என்றால் உங்கள் பெயர் அழியவே அழியாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணுங்க, சங்கடவே படாதீங்க, வருத்தவே படாதீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய கரங்களுக்குள்ள இருக்கிறோம். நம்மளுடைய சபை உலகத்தை வழி நடத்தக்கூடிய சபை. நிறைய பேர் நம்மளுடைய சபையிலிருந்து பண்ணப்படுகின்ற உபதேசங்களை காண்கிறார்கள், கேட்கிறார்கள், தொடர்பு கொள்கிறார்கள். இதுக்கு இப்படிதான் அர்த்தமா, இப்படிதான் பொருள்கள் கொள்ளணுமா, இல்லை எங்களெல்லாம் வழி நடத்துறவங்க இதுக்கு முன்னாடி வேற மாதிரி வழி நடத்தினார்களே என்று. ஆகையால கூறுகிறோம், தயவு செய்து நீங்கள் முதலாம் உயிர்த்தலில் பங்கடைவதற்கு உலகத்துக்கே நாம் எடுத்துக்காட்டான ஒரு சபையாக இருக்கிறோம். அதனால சோர்வடைய வேண்டாம். நம்ம சொந்த பந்தங்கள்கிட்டையும் கூறுங்கள். என்னன்னா, வீடு மாசி பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு சொல்றோம், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், எனக்கு புத்தியுள்ள மனைவி வேண்டும். ஏனென்றால் நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் திருமணத்திற்கு பின்பு நமக்கு கிடைக்கக்கூடிய மனைவி புத்தியுள்ள மனைவியாக இருக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி, இதை பார்க்குற பிள்ளைகள், எனது அருமை மாமிசமும் ரத்தமுமாக இருக்கிற தமிழ் மொழி குடும்பத்தை சேர்ந்த என் பிள்ளைகளே, பசங்களுக்கு கேட்டுக்கிறேன், தயவு பண்ணி புத்தியுள்ள மனைவி வேண்டும் என்று உங்களுடைய ஜபங்களில் வாய் விட்டு கேளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், துதிகன மகிமை உண்டாகுவதாக. சரி, பேதுருவுடைய மாமியாரை குணப்படுத்த அவங்க வீட்டுக்குள்ள போனாரு ஆண்டவர். அந்த வீடு என்னன்னா, நாம மனித கைவேலையால் கட்டப்பட்ட வீடு. அந்த வீடு மனித கைவேலையால் கட்டப்பட்ட வீடு. அப்படியே வந்தீங்கன்னா திமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்தில் அற்புதமா ஒரு வேதவசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 திமோத்தேயு 5வது அதிகாரம், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், துதிகன மகிமை உண்டாகுவதாக. இந்த இடத்துல ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால், இந்த இடத்துல வீடு என்று வந்திருக்கிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, இளம் பிள்ளைகள் கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க பிறந்த வீடு அல்ல, மொழி குடும்பத்தை குறிக்கின்ற வார்த்தை. உங்க தமிழ் மொழியை குறித்த தேடலும் அறிவும் உணர்வும் வேண்டும், கண்டிப்பா வேணும். நம்ம முன்னோர்கள் நமக்கு அந்த சுதந்திரத்தை கேட்டு பெற்று வைப்பாக வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகையால தமிழ் மொழியின் சிறப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தன் சொந்த ஜனங்களையும் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான். சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியை காண்கிற நீங்கள் எல்லோரும், உங்களை எல்லாம் நாங்கள் குற்றப்படுத்த விரும்பவில்லை.
சொந்த மொழி குடும்பத்தை நீங்கள் விசாரிக்க வேண்டும். ஆங்கில வழி உபதேசங்களை கேட்டு கேட்டு முன்னுக்கு பின் முரணாக எல்லோருமே கொஞ்சம் குறைய 99.9% விசுவாசிகள் என்று தங்களை தாங்களே அறிக்கை பண்ணுகிறவர்கள் விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் காண்கிறோம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பச்சைமலை நல்லமாத்தி சபையிலிருந்து இந்த உபதேசம் உலகமெங்கும் இருக்கின்ற எனதருமை தமிழ் மொழி குடும்பத்தார் இன்னும் பிறபாடை மொழி குடும்பங்களுக்கு இன்று முதல் அறிவிக்கப்படுகிறது. தயவு செய்து அவனவன் அவள் தன் சொந்த மொழி குடும்பத்தை விசாரிங்கன்னா சொந்த மொழியை ஆய்வு செய்யுங்கள் என்று அர்த்தம். வீடு என்றால் ஏனென்றால் நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கடைய வேண்டும். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும் என்றால் மொழியை பற்றிய அறிவும் உணர்வும் வேண்டும். அந்த மொழியை பற்றிய அறிவும் உணர்வும் இல்லை என்றால் கண்டிப்பாக முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்கடைவதற்கு அது ஒரு தடைக்கல்லாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவிலையும் உணர்விலையும் ஒவ்வொருத்தருமே வளரணும். நம்ம சபையில அப்பரசம் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எடுக்க போகின்ற அந்த அப்பரசம், அதாவது கர்த்தருடைய மாமிசம் நன்மை தீமை கிளத்தல் இல்லாதது. நமக்குள்ள இருக்கிற உணர்வு நன்மை தீமை கிளத்தல் உணர்வு. அந்த உணர்வு இல்லாதவர் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவானவர். ஏன் அப்படின்னா, ஆதியிலே தேவன் மனுஷனையும் மனுஷையும் படைக்கும் போது இசைந்து இருக்க பண்ணினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இது நிமித்தம் புருஷனானவன் தன் தாயின் தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்து இருப்பான். ஆனால் இன்றைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, நாளை கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா இருந்தாலும் சரி, நாம் கணவனும் மனைவியும் இணைந்து தான் இருக்கோம். இந்த ரகசியம் பெரிதுங்கிறான். இந்த ரகசியம் பெரிது. நாம் இணைந்ததுனால என்ன செய்யறோம்? குழந்தைகளை பெற்றுக்கொண்டோம், படிக்க வச்சோம், கஷ்டப்பட்டு வளர்த்தோம், கல்யாணம் பண்ணணும், மருமக வந்தா பிள்ளைங்களாம் நம்மளை விட்டு போயிட்டான். பொம்பளை பிள்ளை கட்டி அடுத்த வீட்டுக்கு போயிட்டான். இப்போ நம்மை பார்ப்பதற்கு நமக்கு ஆறுதல் கூறுறதுக்கு ஆள் இல்லை. வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கோம் வீட்டில். ஒரு உடம்பு சரியில்லை, காய்ச்சல் தலைவலினா கூட விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லை. என்ன காரணம்? கணவனோடு இணைந்து தான் நாம் வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவோடு நம்மால் இசைந்து வாழ முடியும். ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. மனசுக்குள்ள இயேசு 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 என்று நினைத்தாலே போதுமானது. நமக்கு எப்பெல்லாம் மன வருத்தம் வருகிறதோ நம்ம மனசுக்குள்ள நம்மளுடைய சிந்தனையில ஆண்டவரே இயேசுவே என்று நினைத்தாலே போதுமானது. கர்த்தர் கண்டிப்பாக நம்மை கைவிட மாட்டார். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து உண்டு பண்ணின பிதாவாகிய தேவனானவர் தன்னுடைய ஒரே பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி நம்மளிடத்தில் மிகுந்த அன்பு கூர்ந்திருக்கிறார். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசிக்கும் கெட்டவனாக இருப்பான். தயவு செய்து தமிழ் மொழி குடும்பத்தார் மறுபடியும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மொழியிலே ஆய்வு தேவை. அதை இங்கிருந்து நாங்கள் இன்று முதல் உங்களுக்கு உபதேசங்களாக செய்து அனுப்பி வைக்க உள்ளோம். கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், துதி கனம் மகிமை உண்டாகுவதாக. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்கி தாபரித்து இங்கே வந்திருக்கிறவர்களும் இந்த உபதேசங்களை கேட்கிறவர்களும் கேட்க போகிறவர்களும் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கடைய வேண்டுமா? இந்நேரத்திலே அன்பு நிறைந்தவரும் அருள் நிறைந்தவரும் இயற்கை முற்றுகையில் வாசம் பண்ணுகிற பிதாவாகிய தேவனாகிய ஒப்பில்லாதவர், ஓமை இல்லாதவர், நிகரானவன் இல்லாதவர், யாரும் சேரக்கூடாத வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனிடத்திலே இந்த விண்ணப்பங்களை நன்மை தீமை கிளத்தல் இல்லாத ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.